ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டியோட எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 27 நவம்பர்ல இருந்து 16 ஜனவரி வரைக்கும் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. இந்த லாஸ்ட் மினிட்ல டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். அந்த ஃபுல் டெஸ்ட்ல நாம எந்தெந்த டாபிக்ல எல்லாம் மிஸ்டேக் பண்ணிருக்கோங்கிறத அனலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல 60 மார்க் வருது அப்படின்னா ரிமைனிங் 40 மார்க் எங்க போச்சு, எந்தெந்த டாபிக்ல எல்லாம் வீக்கா இருக்கோங்கிறத பார்த்துட்டு அந்த டாபிக்கை நல்லா படிச்சுட்டு அதுக்கு மட்டும் சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணிட்டு அகைன் ரெண்டாவது ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். ரெண்டாவது ஃபுல் டெஸ்ட்ல நம்மளோட ஸ்கோர் ஒரு 65 கிட்ட வருது அப்படின்னா அகைன் எந்தெந்த இடத்துல எல்லாம் மிஸ்டேக் பண்றோமோ அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு மூணாவது ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும். இப்படியே எக்ஸாம் வர்றதுக்குள்ளே டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா 70க்கு மேல நீங்க குரூப் டில ஸ்கோர் பண்ணணும். அதே சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 40க்கு மேல இல்லைன்னா ஒரு 40 to 50க்குள்ள நீங்க ஸ்கோர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது உங்களோட ஸ்கோர் வந்து 70க்கு மேல வருதான்னு பாருங்க. ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட், நீங்க ஜென்ரலா இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஓபிசியா இருந்தாலும் சரி, 70க்கு மேல ஸ்கோர் வர்ற மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. ஏன்னா இந்த ரிட்டன் எக்ஸாம்ல நாம நல்லா ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பிஇடி மட்டும் தான் இருக்கும். அதுல குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னா டைரக்டா நமக்கு டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். ஓகேவா? சோ இந்த லாஸ்ட் மினிட்ல டெஸ்ட் எடுக்கிறதுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு வந்திருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சுக்கு இன்னைக்கு நம்ம ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 நீங்க பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டில பாத்தீங்க அப்படின்னா 20 மார்க்ஸ் வந்து ஜெனரல் அவேர்னஸ்ல கேக்குறாங்க. அதுல கரண்ட் அஃபேர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிச்சிருக்கணும். ரயில்வே பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து கேட்பாங்க. இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அந்த கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே வந்து நீங்க கவர் பண்ணணும். ஓகே, எனக்கு வந்து எக்ஸாம் வந்து 27ஆம் தேதி மேம். நான் எத்தனை மந்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த 8 டேஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 4 மந்த்ஸோட கரண்ட் அஃபேராவது நீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் போறதுக்குள்ளே ஒரு 2 ஃபுல் டெஸ்ட், அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் டெஸ்டாவது எடுத்து அனலைஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. எனக்கு எக்ஸாம் நவம்பர்ல இல்ல மேம், டிசம்பர்ல தான் வருது, இல்ல ஜனவரியில தான் எனக்கு எக்ஸாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நான் எத்தனை ஃபுல் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபுல் டெஸ்டாவது நீங்க எடுக்கணும். உங்களுக்கு ரொம்ப பின்னாடி தான் எக்ஸாம் வருது அப்படின்னா ஒரு 10 ஃபுல் டெஸ்டாவது எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. இல்லனா ஒரு 5 ஃபுல் டெஸ்டாவது எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸுக்கும் இன்னைக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இதுல உங்களுக்கு ஜனவரி 2024 இருந்து இன்னைக்கு டேட் 19/11/2025 இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எம்சிக்யூ ஃபார்மேட்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ நான் கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணணும், லாஸ்ட் மினிட்ல டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேர்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச்ல சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் கவர் ஆகும். 1000க்கும் மேல இதுல வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து பாத்துக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 599. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க குரூப் டியோட டெஸ்ட், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ், இல்ல எம்டிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இந்த டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேர்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு நீங்க எம்டிஎஸ் ஓட டெஸ்ட் இல்லனா குரூப் டியோட டெஸ்ட்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 399 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கான அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. டெஸ்ட் எப்படி எடுக்கணும், எங்க இருந்து எடுக்கணும்னு தெரியல, இல்ல கரண்ட் அஃபேர் எப்படி ரிவிஷன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேர் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. சோ இந்த கரண்ட் அஃபேர் மட்டும் படிச்சாலே போதுமானது. கண்டிப்பா 20க்கு உங்களுக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்தே வந்துரும். ஏன்னா லாஸ்ட் 2 இயரோட கரண்ட் அஃபேர் வந்து நம்ம கொடுத்திருக்கோம். 2024 இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர் கொடுத்திருக்கோம். நீங்க வந்து இப்ப லாஸ்ட் மினிட்ல இருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க.
எனக்கு அதுக்கும் டைம் இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் 4 மந்த்ஸோட கரண்ட் அஃபேராது படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு MCQ ஃபார்மேட்ல தான் கொடுத்துருப்போம். வளவளவலன் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்க மாட்டோம். எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி தான் மந்த்லி கரண்ட் அஃபேராவும் டெய்லி கரண்ட் அஃபேராவும் கொடுத்துருப்போம். அதே மாதிரி டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் தனியா டெஸ்ட், இங்கிலீஷ் மீடியம் தனியா டெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஓவராலா 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஆஃபர் வந்து நாளைக்கு நைட்டு 20/11/2025 டெஸ்ட் பேட்சுக்கான ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஓகேவா? ஸோ இல்லனா எப்போ 5 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்போ டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கான ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். அதே மாதிரி NTPC கிராஜுவேட்டோட அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 20 நவம்பரா இருந்துச்சு. அதை வந்து ரயில்வே வந்து என்ன பண்ணிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. NTPC கிராஜுவேட்டோட அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 27/11/2025. ஓகே, சோ நீங்க இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னா 27ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணுங்க. இப்ப கடைசி 2 நாள் பாத்தீங்கன்னா சர்வர் வந்து ரொம்ப டவுனா இருந்துச்சு. நிறைய பேரால அப்ளை பண்ண முடியல. சோ 27ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் 8 நாள் டைம் இருக்கு. கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம். சோ குயிக்கா அப்ளை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரூப் டி 28ஆம் தேதிக்கான எக்ஸாமுக்கான சிட்டி இன்டிமேஷன் வந்து இன்னைக்கு ஆக்டிவேட் ஆயிட்டு லிங்க். ஓகே, சோ எல்லாமே அப் டு டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும், கிளாஸஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் வந்து கொடுத்துருக்கோம். ஆப்பை டவுன்லோட் பண்ணிருங்க. ஓகேவா? அதே மாதிரி NTPCக்கு இப்போ அப்ளை பண்ணிருக்கேன், NTPC கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணிருக்கேன், அண்டர் கிராஜுவேட்டும் அப்ளை பண்ணிருக்கேன். அதுக்கான கிளாஸஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். NTPCக்கான 3rd பேட்ச் வந்து இப்பதான் நாம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணி 2 டேஸ் தான் ஆகுது. NTPCக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட் NTPCக்கான பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1,999. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கு மட்டும் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.